மகன் தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். என் அன்புக்குரிய இறை மக்களே, இந்த நாள் உலக கடற்படை தினம் சிறப்பான நாளாக கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் உபாகமம் 32 அதிகாரம் 3வது கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவேன், நம் கடவுளுக்கு மகத்துவத்தை செலுத்துங்கள் என்று இஸ்ரவேலின் கடவுள் சொல்கிறார். அன்புக்குரிய இறை மக்களே, இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தை கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்கள் என்று சொல்லும் பொழுது கடவுளுடைய நாமத்தை நாம் எல்லா இடங்களிலும் அறிவிக்க வேண்டியவர்கள். இந்த வருகையின் காலங்களிலே கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காணிக்கை கர்த்தருடைய சுவிசேஷத்தை, இயேசுனுடைய அன்பை, இயேசுனுடைய தயாளத்தை, அவருடைய இரக்கத்தை, அவருடைய உருக்கத்தை, அவருடைய மனக்லேசத்தை பிறருக்கு அறிவிக்க வேண்டும். அவருடைய ரட்சிப்பை பிறருக்கு கொடுக்க வேண்டும். அதுதான் இன்றைக்கு வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள் வாழ்கிறார்கள். இன்றைக்கு ஜாதியத்திலே ஊறிப்போன மக்கள் வாழ்கிறார்கள். இனத்திலே பாகுபாடு பார்க்கிற மக்கள் வாழ்கிறார்கள். ஒரு குணத்துக்குள்ளே ஒரு கோப குணத்தை கொண்ட மக்கள் வாழ்கிறார்கள். இன்றைக்கு அப்படிப்பட்ட உலகத்தில் கிறிஸ்துவனுடைய வருகை நமக்கு கொடுக்கின்ற ஒரு அறைகூவல், கர்த்தருடைய நாமத்தை இந்த உலகத்துக்கு பிரஸ்தாபப்படுத்த வேண்டியவர்கள். அறிந்தவர், அறியாதவர், தெரிந்தவர், தெரியாதவர்கள், புரிந்தவர்கள், அனைவருக்கும் நாம் பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது கடவுளுக்கு மகத்துவத்தை, நம் கடவுளுக்கு எவ்வளோ பெரிய உரிமையோடு இங்கே ஆண்டவராகிய கடவுள் நம்முடைய மோசே சொல்கிறார் ஆண்டவரிடத்தில், இஸ்ரவேல் மக்களுக்கு இடத்துல சொல்கிறார், நம் கடவுளுக்கு ஏனென்றால் அவர் நம்மை மீட்ட அந்த வாழ்க்கை, நம்மை ரட்சித்த அந்த வாழ்க்கை, நம்மை பிரித்தெடுத்த அந்த வாழ்க்கை, கடவுளுக்கு பிரியமாக வாழுகின்ற அந்த வாழ்க்கை, கடவுளுக்கு புதுசாய் ஆசீர்வாதமாய் இருக்க ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தில் அன்பான இறை மக்களே, இந்த நாள் மாத்திரமல்ல, இந்த வருகையின் காலங்கள் மாத்திரமல்ல, எல்லா நாளும் கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ கடவுளிடத்தில் நம்மை அழைக்கப்படுகிறோம். கடவுளுக்கு மகத்துவம் என்பது அவர் எல்லையில்லாத அன்புள்ளவர். அவர் எரிகோ சுவரை உடைக்க வல்லமையுள்ளவர். நமக்காக கடலிலே பாதையை உண்டு பண்ண வல்லமையுள்ளவர். அவருக்கு மகத்துவம், எவ்வளவு பெரிய மகத்துவம்! இவ்வளவு பெரிய மகத்துவத்தை செய்த ஆண்டவருக்கு இன்றைக்கு நாம் என்ன மகத்துவத்தை செலுத்தப் போகிறோம்? கிறிஸ்தரசனாக வரப்போகிற கிறிஸ்துவனுடைய இந்த வருகையின் காலங்களிலே ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கின்ற காரியம், நம் கடவுளுக்கு நீங்கள் மகிமையை செலுத்துங்கள். இஸ்ரவேலின் கடவுள் அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடும் என்று சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட வல்லமையின் வாக்குத்தத்தம் இந்த நாளில் மாத்திரமல்ல, இந்த வருகையின் காலங்களில் நம்மோடும் இந்த இயேசுவை அறியாத மக்களோடும் என்றென்றும் நிலைத்து வாழ ஆண்டவர் துணை செய்து காப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசு சுவாமி, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உம்முடைய அன்பை நாங்கள் அறிவிக்காத அந்த பாவமான வாழ்க்கைக்காக நன்றி ஆண்டவரே. எங்களை வருத்தப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம், எங்களை மன்னியும். உம்முடைய மகத்துவத்தை நாங்கள் இழந்திருக்கிறோம். உங்களுக்கு மகத்துவத்தை செலுத்த ஆண்டவரே இந்த நாளில் எங்களை அழைத்திருக்கிறீர். உம்முடைய வருகை ஒரு பெரிய அற்புதம் சுவாமி. எங்களுக்காக ஏழை கோலத்தில் வந்தது உம்முடைய மகத்துவம் சுவாமி. ஏழையில் மாட்டுத்தொழுவத்தில் பிறந்தது உம்முடைய மகத்துவம். மன்னனாக அவதரிக்க வேண்டிய இயேசு மாட்டுத்தொழுவத்தில் குடிசையில் அவதரித்தது ஒரு மகத்துவ சுவாமி. அந்த மகத்துவத்துக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். நாங்களும் அவ்விதமான தாழ்மையோடு இருந்து ஏழை எளியவர்களுக்கு, இல்லாதவர்களுக்கு, ஆண்டவரே கஷ்டப்படுகிறவர்களுக்கு, வியாதிஸ்தருக்கு, விசாரிப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய எங்களுக்கு துணை புரிந்தவர்களும் இறைமகனும் மீட்பரும் இரட்சகருமாகி இயேசுவின் பொற்பாதம் அணிந்து வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பும் பராமரிப்பும் உங்கள் அனைவரோடு கூட இந்த ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன்.